தற்போது அண்மை செய்தி. காவிரி மேலாண்மை ஆணையம் தொடர்பான கூட்டங்களில் தமிழக அரசின் அதிகாரிகள் ஆன்லைன் மூலம் பங்கேற்பார்கள் என்ற விடியா திமுக அரசின் முடிவிற்கு அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்கியிருக்கிறார். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பாலாஜி. காவிரி மேலாண்மை ஆணையம் தொடர்பான கூட்டங்களில் தமிழக அரசினுடைய அதிகாரிகள் ஆன்லைன் மூலம் பங்கேற்பார்கள் என்கிற விடியா திமுக அரசின் முடிவுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் நிறைவேற்ற முடியாத பல்வேறு வாக்குறுதிகளை அளித்து ஆட்சிக்கு வந்து விடியா திமுக அரசின் கைகளில் கடந்த 3 ஆண்டுகளாக தமிழக அரசு சிக்கி சீரழிந்து வருவதோடு தமிழக மக்களும் பல்வேறு வகைகளில் இன்னல்களை சந்தித்து வருகின்றனர் என்று குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக மக்களுடைய நலன்களை, உரிமைகளை தங்களுடைய சுய லாபத்திற்காகவும் சுய நலத்திற்காகவும் தங்களது குடும்பத்தினருடைய நடத்தி வரக்கூடிய தொழில்களுக்காகவும் அண்டை மாநிலங்களிடம் அடகு வைத்துவிட்டது இந்த விடியா திமுக அரசு என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். கர்நாடகத்தில் தங்களது கூட்டணி கட்சியான காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் நிலையில் கூட காவிரியில் தமிழகத்துக்கு உண்டான உரிமை நீரை கேட்டு பெறாமல் கபட நாடகம் ஆடி வருகிறார் பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் என்றும், டெல்லியில் நடைபெற உள்ள காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு கூட்டத்தில் தமிழக நீர்வளத்துறை அதிகாரிகள் நேரடியாக சென்று பங்கேற்பதை இந்த விடியா திமுக அரசு தடை விதித்துள்ளதையும் வந்துள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழகத்திற்கு ஆண்டுதோறும் காவிரியில் இருந்து 177.25 TMC தண்ணீரை கர்நாடகம் வழங்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதையும், அதன்படி ஒவ்வொரு மாதமும் முறைப்படி தண்ணீர் வழங்கப்படுகிறதா என்பதை உறுதிப்படுத்த உச்சநீதிமன்ற உத்தரவின்படி காவிரி மேலாண்மை ஆணையம் மற்றும் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது. காவிரி மேலாண்மைக்கு தேவையான பரிந்துரைகளை முறைப்படுத்தும் குழு வழங்க வேண்டும். இந்த அமைப்புகளினுடைய கூட்டங்களில் டெல்லியில் நடைபெறுவது வழக்கம். இதில் உறுப்பினர்களாக உள்ள தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி மற்றும் கர்நாடகம் ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த அதிகாரிகள் டெல்லிக்கு சென்று கூட்டத்தில் பங்கேற்று தங்களது மாநிலங்களில் இருக்கக்கூடிய கருத்துக்களை வலியுறுத்துவார்கள். தமிழக அரசு அதிகாரிகள் டெல்லிக்கு செல்லாமல் ஆன்லைன் வாயிலாக காவிரி மேலாண்மை வாரிய கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று நீர்வளத்துறை செயலாளர் உத்தரவிட்டுள்ளதாக வந்துள்ள செய்திகள் மிக கண்டனத்துக்கு உரியது என்றும் தெரிவித்திருக்கிறார். காவிரி மேலாண்மை ஆணையத்தை விட காவிரி நீர் முறைப்படுத்தும் கூட்டத்தில்தான் திடமான விவாதங்கள் நடத்தி தமிழகத்தினுடைய உரிமைகளை காக்க முடியும் என்றும், இந்த விடியா திமுக அரசு பதவியேற்றதில் இருந்து நீர்வளத்துறை அதிகாரிகள் இந்த கூட்டங்களில் தமிழகத்தினுடைய உரிமைகளை பெரிதாக விவாதிப்பதில்லை என்றும் சக அதிகாரிகளே குற்றம் சாட்டுவதாக செய்திகள் வருவதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த முறை டெல்லியில் நடைபெற்ற காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் தமிழக பிரதிநிதிகளுக்கு தெரியாமலேயே மேகதாது அணை கட்டுமான பிரச்சனையை மத்திய நீர்வளத்துறை கவனத்துக்கு கொண்டு செல்ல முடிவு செய்யப்பட்ட அவலமும் அரங்கேறியது என்றும், அதை அப்போதே நான் கண்டித்து அறிக்கை வெளியிட்டிருந்தேன் என்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அந்த கூட்டத்தில் நேரில் பங்கேற்ற நீர்வளத்துறை செயலாளர் ஏமாற்றப்பட்டதாக நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களே ஒப்புதல் வாக்குமூலம் அளித்திருந்தார் என்றும், நேரில் பங்கேற்கும் போது இந்த நிலை என்றால் ஆன்லைன் மூலமாக பங்கேற்கிற போது தமிழகத்தினுடைய உரிமை குரல் முழுமையாக ஒலிக்குமா என்று டெல்டா விவசாயிகள் கேள்வி எழுப்புவதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த நிலையில் மேகதாது அணை மற்றும் காவிரி நீர் விவகாரங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய இந்த ஏமாற்று மாடல் அரசு இனி காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டங்களில் ஆன்லைன் வாயிலாக அதிகாரிகள் பங்கேற்பார்கள் என்று எடுத்த முடிவு தவறானது என்றும், தமிழகத்தினுடைய உரிமைகளை கர்நாடக காங்கிரஸ் அரசினுடைய கால்களில் அடமானம் வைத்துவிட்டு தங்களது குடும்பத்தினுடைய தொழில்களை எந்தவித இடையூறும் இல்லாமல் நடத்த நினைக்கும் இந்த கபட நாடக விடியா திமுக அரசை கடுமையாக கண்டிக்கிறேன் என்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கண்டித்திருக்கிறார். மேலும் டெல்லியில் நடைபெறக்கூடிய காவிரி தொடர்பான கூட்டங்களில் அதிகாரிகள் ஆன்லைன் மூலம் பங்கேற்பார்கள் என்கிற முடிவை கைவிட்டுவிட்டு நேரில் சென்று பங்கேற்க வேண்டும் என இந்த விடியா திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது. பாலாஜி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.